பம்மல் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கர்ம வீரர் காமராஜின் பிறந்தநாளை முன்னிட்டு முழுவொரு சிலை திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த பம்மல் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வரும் கர்ம வீரர் காமராஜ் அவர்களின் 123வது பிறந்தநாளை முன்னிட்டு பம்மல் காமராஜபுரம் பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே காமராஜரின் முழுவுரு சிலை திறப்பு விழா பம்மல் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது. திறப்பு விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான RS செந்தில்குமார் கலந்து கொண்டு காமராஜரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்து காமராஜர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளி மாணவர்களுக்கு எவர்சில்வர் டிஃபன் பாக்ஸ் வழங்கப்பட்டது. இதில் பம்மல், அனகாபுத்தூர் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதற்கு பொன்னாடி வந்தவர்கள் ஒரு அணைக்கட்டை கட்டினார்களா? ஒரு அணைக்கட்டு. இந்த சிலை நிறுவப்பட்டிருந்தது. அந்த சிலை சில வருடங்களுக்கு முன் பழுதடைந்துவிட்டதால் இன்று அதை மறுசீரமைப்பிற்கு இந்த சிலை காங்கிரஸ் தான் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்திலே தானே ஒரு மிகப்பெரிய சக்தியாக உழைப்பால் உயர்ந்த ஒரு தலைவர் தான் காமராஜர். அவர் இந்த தமிழகத்திற்காக அவர் ஆற்றிய தொண்டுகளை இன்று இந்த தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு விதையிட்டவர் தலைவர் காமராஜர் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி அவர் செய்த சாதனைகள் எல்லாம் இன்று கல்வி தினம் என்று நம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட நாள் தான் அவருடைய பிறந்த நாள். ஏற்படுத்தியவன் இன்னும் சொல்லப்போனார்களே, பெருந்தலைவர் காமராஜ் காலத்தில் முதியோர் இல்லம் முதியோர் இல்லத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் தரப்படுகிறது. அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.